ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்என்ஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைங்க நல்லா தூங்குறதுக்கு கரெக்டான ஒரு மெத்தடில் பர்ஃபெக்டாக நம்ம எப்படி தொட்டில் கட்டுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நிறையா பேருக்கு தொட்டில் எப்படி கட்டணுன்னே தெரிய மாட்டேங்குது. ஒன்று ஏற்றி இறக்கி கட்டிடுறாங்க, இல்லைன்னா குழந்தைக்கு கம்ஃபர்டபுள் இல்லாத மாதிரி ஒரு மாதிரி சுருக்கி சுருக்கி கட்டிடுறாங்க. இன்றைக்கி நம்ம எப்படி கரெக்டாக கட்டுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் தொட்டில் கம்பு எடுத்து நல்லா நீளமாக ஒரு கயரில் எடுத்துக்க போகிறேன். இப்போது இந்த தொட்டில் கம்பை நேராக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நேராக இந்த மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு சைடு ரஃபாக ஒரு முடிச்சு போட்டுக்குவோம். இப்போ நம்ம அது கீழே விழுகாமல் இருக்கிறதுக்காக ரஃபாக ஒரு முடிச்சு போட்டு நம்ம நெக்ஸ்ட்டு பக்கத்துலேருந்து எப்படி கட்டுறது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கலாம். இப்போது இதை ரஃபாக கீழே விழுகாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன முடிச்சு போட்டு வச்சிட்டோம். இப்போது இந்த முடிச்சு போட்டதுக்கப்புறமா நம்ம அந்த சைட் தொட்டியில் எப்படி கரெக்டாக பக்குவமாக கட்டுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த தொட்டில் நேராக குழந்தைங்களுக்கு சுகமாக இருந்தால் மட்டும்தான் குழந்தைங்க நல்லா தூங்குங்க. இல்லைனா குழந்தை சும்மா அழுதுகிட்டே இருக்கும், சரியாக கம்ஃபர்டபுள் இல்லாத மாதிரி திரும்பி திரும்பி படுத்துக்கிட்டே இருக்குங்க. கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அந்த தொட்டில் கம்புக்குள்ளே நல்லா கயிறை விட்டுக்குங்க. கயிறை விட்டுட்டு தொட்டில் கம்பு நேராக இருக்கணும். ஃபஸ்ட்டு தொட்டில் கம்பு நேராக வச்சுட்டு அந்த தொட்டில் கம்புக்கு கீழே கயிறை ஒட்டி நீங்கள் சேலையை போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சேலையை போட்டுட்டு அந்த கயிறை நல்லா டைட்டாக இழுத்து அதோட எந்த பக்கம் நான் கொண்டு போகிறேன்னு மட்டும் நல்லா பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சுற்றி உள்ளே விட்டு நல்லா ஒரு டைட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப டைட்டாக இருக்குங்க, கழண்டே வராது, அந்த அளவுக்கு டைட்டாக இருக்கும். பாருங்கள், நான் ஒரு சுற்றி ஒரே முடிச்சு தான் போட்டிருக்கேன். இந்த சுற்றுறதுல தாங்க இருக்குது. அந்த சைடில் ஆப்போசிட் சைடில் சுற்றி கொண்டு அதுக்குள்ளேயே ஒரு முடிச்சு போட்டோம் அப்படின்னா ஒரு முடிச்சு போதும், வேறு எந்த முடிச்சுமே தேவையில்லை, அவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்குங்க. தொட்டில் எப்போவுமே இந்த மாதிரி தான் கட்டணும். நம்ம பாட்டுக்கு சும்மா முடிச்சா சும்மா கயிறில் போட்டு வைக்கிற மாதிரி போட்டு வைக்கக்கூடாது. இதுதான் தொட்டில் கட்டுற மெத்தடே. பாருங்கள், நான் உங்களுக்கு இன்னொன்று கூட செஞ்சு காட்டினேன், நான் எந்த மாதிரி கட்டினேன் அப்படின்னு சொல்லி. இப்போது இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் அப்படியே கொண்டு ஒரு சுற்றி கொண்டு போய் அப்படியே அந்த முடிச்சுக்குள்ளே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்குள்ளே கொஞ்சமாக இழுத்து விட்டுட்டு அதுக்குள்ளே இந்த கயிறை விட்டு அப்படியே ஒரு இழுத்தோம் அப்படின்னா ரொம்பவே டைட்டாக வரும். பார்த்திங்களா, ஒரு இழுத்ததுமே ரொம்ப டைட் ஆயிடுச்சு. இப்போ இதை நான் நல்லா அமுத்தி காட்டுறேன் பாருங்கள். நல்ல ஒரு ஆள் வெயிட் நல்லா தாங்கும், அந்த அளவுக்கு நல்லா டைட்டாக இருக்குது. இந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். பார்த்திங்களா எவ்வளோ வெயிட் தாங்குதுன்னு. இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நல்லா டைட்டாக நிற்கும். பாருங்கள், நேராக இருக்குது தொட்டில். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான் குழந்தைங்க நல்லா தூங்குவாங்க. இப்போ நிறையா பேர் தொட்டில் கம்பு போடாமல் சும்மா தொட்டில் போட்டு விட்றாங்க. அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா குழந்தைக்கு சரியாக காற்று நல்லா போகாது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா தான் குழந்தைங்களுக்கு தூங்குறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் இதே மாதிரி தொட்டில் கட்டுங்க. தொட்டில் கட்ட தெரில அப்படின்னா கூட இந்த மாதிரி நீங்கள் பார்த்து அதே மாதிரி பொறுமையாக பார்த்து கட்டினீங்க அப்படின்னா நீங்களும் தொட்டில் கட்டி பழகிடலாம். தொட்டில் நல்லா கட்டினோம் அப்படின்னா தான் குழந்தைங்க ரொம்ப நல்லா கொஞ்சம் நேரம் சேர்ந்து தூங்குவாங்க. அதனால் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.